Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல செரி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். செரி கேக் பண்றதுக்கு முதல்ல கேக் டின் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 6 inch கேக் டின்ல கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதோட கொஞ்சோண்டு மைதா சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 1.25 கப் மைதா, 1/2 கப் பவுடர்ட் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 கப் பால், 1/4 கப் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி. இதோட சின்ன சின்னதாக வெட்டின செரீஸை கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதோட 1 டீஸ்பூன் வெனிகர் இல்லைனாட்டி லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடுங்க. இதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை இந்த மாதிரி 2-3 வாட்டி தட்டிக்கோங்க. இதை 10 minutes ப்ரீஹீட் பண்ண அவனில் 35லேருந்து 40 minutes 150 degree செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் பண்ணுறதா இருந்தான்னா பேஸ் கவர் ஆகிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வச்சு அதை 40லேருந்து 45 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை கேக்குள்ளே விட்டு பார்த்தானா டூத் பிக் நல்லா கிளியராக வெளியே வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி கேக் பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நேரம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஆறின உடனே ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இதை டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் நல்லா சில்லாக இருக்கிற விப்பிங் க்ரீமை சேர்த்து அதை நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்வீட்டன் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால இதில் சுகர் சேர்க்கல. நீங்கள் அன்ஸ்வீட்டன் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். கேக்கை அசம்பிள் பண்ணுறதுக்கு கேக்கை பாதியாக வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு கேக் போர்டில் கொஞ்சோண்டு க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வச்சுட்டு அதில் சிம்பிள் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ண க்ரீமை சேர்த்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக நறுக்குன செர்ரீஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். நெக்ஸ்ட் லேயர் கேக்குக்கு மேலேயும் சிம்பிள் சிரப் சேர்த்துக்கோங்க. சிம்பிள் சிரப் ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தானா கேக் சாகி ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே தேவையான அளவு க்ரீம் சேர்த்துட்டு ஃபுல் கேக்கும் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு 10 to 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விட்டுருங்க. 10 to 15 minutes கழிச்சு கேக்கோடைய பேஸில் குட்டி குட்டியாக நறுக்குன செரீஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலேயும் நறுக்குன செரீஸை சேர்த்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற க்ரீமில் 6 டேபிள்ஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்குன செரீஸை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செரி கலந்து வச்சுருந்த க்ரீமை வச்சு மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டா நம்ம சூப்பரான செரி கேக் ரெடி. இந்த கேக்கை சில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாஃப்டான செரி கேக் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.